டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷனில் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, த ஃபாலோயிங் டெம்பரவரி பொசிஷன் ஆஃப் த கிளரிக்கல் அசிஸ்டன்ஸ், EMRC அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25. ஸோ கிளரிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான். இதுக்கு மாத சம்பளமாக 20,000 வந்து, அதாவது 20,000 பர் மந்த் வந்து கன்சால்டேட் பேமெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் or working knowledge of typing and experience in use of computer and data entry and processing. ஸோ இந்த நாலேஜ் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து எந்த டிகிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ த இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் சென்ட் ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் காப்பி ஆஃப் த ரெஸ்யூமே ஆன் ஆர் பிஃபோர் 24/1/2024. ஸோ 24/1/2024 இந்த அப்ளிகேஷனோட உங்களோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வித் ரெஸ்யூம் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷால் பி சென்ட் த்ரூ த போஸ்ட் ஆஃப் அட்ரஸ். அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, த டைரக்டர் ஆஃப் EMRC அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் இதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஷுட் ரீச் யூஸ் ஆன் ஆர் பிஃபோர் த ஸ்பெசிஃபைட் டேட். ஸோ அவங்க சொல்லிக்க அந்த 24 வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகணும். Candidate attending the interview will do at the own expense submit of all original documents at the time of interview. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஷனில் தான் போகணும். எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அந்த இன்டர்வியூ அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். The positions are purely temporarily at the duration of 6 months which may be extended depending on the requirement of candidate performance with the periodical breaks. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஜாப் தான். 6 மந்த்து ப்ளஸ் வந்து இது வந்து 6 மந்த்தோட எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் வந்து நல்லா கவனிங்க, செலக்டட் கேண்டிடேட் ஹாவ் டு ரிப்போர்ட் ஃபார் த டியூட்டி வித்தின் 2 weeks ஃப்ரம் த ரிசீப்ட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ இதில் செலக்ட் ஆனவங்க வித்தின் 2 weeksல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரக்டர் தான் இதுக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டி இந்த கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இந்த பாக்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கரண்ட் எம்ப்ளாயி இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி, இதை அந்த அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ண டேட்லேருந்து ரிலீவிங் டேட் எல்லாமே எல்லாமே இது வாங்கிட்டு டிக்ளரேஷனோட நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் என்னென்ன எஜுகேஷனுக்கு மென்ஷன் பண்ணிக்கணும் அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டேஷனோட நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமே சேர்த்து 24/1/2024 வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.